நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு ஷர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று நடந்த அந்த கரூர் சம்பவம் மனசு ரொம்ப உலுக்கி இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவே அமைதிக்கு உள்ளாச்சு அந்த துயர சம்பவம். பல தலைவர்கள் பல கருத்துக்களை முன் வச்சு பேசியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்தும், ஒரு பக்கம் விஜய் தாவேகா கட்சியை எதிர்த்தும் பேசிட்டு இருக்காங்க. இந்த 41 உயிர்களுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பொறுப்பு ஏற்பவர்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அத இன்னைக்கு யார் ஆளும் அரசாங்கமா அல்லது காவல்துறையா இல்லை தாவேகா சேர்ந்த அந்த கட்சியினரா யாருமே முன் வந்து இதுக்கு பொறுப்பு ஏற்க மாட்டேங்கிறாங்க இந்த உயிர்களுக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இட் இஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. முதல்ல இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட ஒரு நியாயமான கோபத்தை இங்க இருக்கக்கூடியவங்க வெளிப்படுத்தணும். ஏன்னா இத கோவப்பட்டு நாம கேள்வி கேட்டோம்னா தான் இதற்கெல்லாம் வந்து ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். யாரு ரெஸ்பான்சிபிள், யாரு அக்கௌண்டபிள்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் அ கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண கட்சி முதல்ல அதுக்கான பொறுப்பு ஏத்துக்கணும். இரண்டாவது, இதற்கு பர்மிஷன் கொடுத்த காவல்துறையும் வந்து இதற்கான சில கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து காவல்துறையும் சரி, கட்சி தரப்புலயும் சரி, பொதுமக்களுக்கு வந்து தாய்மார்கள் வராதீங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்வத்துல வந்து கூட்டம் போச்சு தெரியுமா? அவங்க எல்லாருமே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது நமக்கு தேவையா இது போன்ற விஷயங்கள்? அப்ப இன்னமும் கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம நடந்துக்கணும். இது போன்ற கூட்டங்களை நம்ம தவிர்க்கணும். அது நம்ம நல்லதுக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து நாம எடுத்துக்கணும். இப்போ விஜயோடைய அரசியலுடைய 2 மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எந்த 2 ஆஸ்பெக்ட்ல இவங்க ஒரு நரேட்டிவ வந்து கட்டமைக்கிறாங்க. டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிற சாரி டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ வந்து எந்த அடிப்படையில இவங்க கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து எங்களுக்கு கூட்டம் வருது. நீங்க எல்லா விவாத நிகழ்ச்சிகளையும் எடுத்துக்கிறீங்களேன், விஜய் பேசின கருத்துக்களை தாண்டி விஜய்க்கு வர கூட்டம், ரசிகர் கூட்டம் இது வாக்கா மாறுமா, ஓட்டா மாறுமா, சீட்டா மாறுமா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ தான் தொடர்ந்து வந்து ஊடகங்களும் சரி, தாவேகா தரப்புலையும் சரி அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து கட்டமைக்கிறாங்க. இரண்டாவது, திமுக வந்து காவல்துறைய கையில வச்சுக்கிட்டு காழ்ப்புணர்ச்சியினால எங்களுக்கு வந்து மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுக்கிற மாதிரி பர்மிஷன் எங்களுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி நிபந்தனைகள் விதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து ஏதோ காவல்துறை வந்து விஜய்க்கு எதிரி மாதிரி ஒரு நரேட்டிவ வந்து இந்த கட்சி தரப்பினர் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. இப்ப நாளடைவுல இது என்ன ஆகுதுன்னா, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் போடுற நிபந்தனைகள் தான் வந்து காவல்துறை போடுறாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கும் டெசிக்னேட்டட் ஸ்பாட்ஸ்ல தான் பொலிட்டிக்கல் ராலிஸ் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரா அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா இவங்க தொடர்ந்து தாவேகாவில் இருக்கக்கூடிய அடுத்த லெவல் தலைவர்களும் சரி, மேடையில விஜயுமே சரி, காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து இடைஞ்சல் ஏற்படுத்துறாங்க, நீங்க வெளியில வரக்கூடாது, நீங்க கைய காட்டக்கூடாது, நீங்க நடக்கக்கூடாது, நீங்க உட்காரக்கூடாதுன்னு ஏகப்பட்ட நிபந்தனைகள். இத வந்து போன மீட்டிங்ல பேசுறாரு. ஐ திங்க் நாகையில பேசும்பொழுதுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட நிபந்தனைகள் போடுறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணுமா? மக்களே, நான் உங்ககிட்ட நேரடியா வர முடியும். நீங்க சொல்றதெல்லாம் தாண்டி எனக்கு மக்கள் தான் முக்கியம். நான் மக்கள் கிட்ட நேரடியா வருவேன் அப்படின்னு இவர் பேசுறாரு. அப்ப தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு பொய்யான பிம்பத்தை காவல்துறை என்னமோ தாவேகாவுக்கு எதிரி மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த காவல்துறையோட நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகளை ஓரளவுக்கு சின்சியரா நீங்க கையில எடுத்து அதற்கு கொஞ்சமாவது முக்கியத்துவம், ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, இந்த 41 மரணங்களை வந்து தவிர்த்திருக்கலாம்ல. 10,000 பேர் வருவாங்கன்னு நீங்க தானே ரிக்வெஸ்ட் கொடுத்து லெட்டர் வாங்குறீங்க. உங்களுக்கு தெரியாதா எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு? நீங்க தானே இங்க மேடை மேடையா பேசுறீங்க, கொக்கரிக்கிறீங்க. பாருங்க எங்களுக்கு எவ்வளவு கூட்டம். இந்த மேடையிலே அவர் பேசுறாரு. பாத்தீங்களா, எனக்கே போன 2 வாரமா நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த வாரம் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்களா நானான்னு பாத்துருவோமா அப்படின்னு நீங்க சவால் விடுறீங்கல்ல. அப்ப உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப அந்த கூட்டத்தை வந்து அந்த கூட்டத்துடைய பாதுகாப்பை, அந்த கூட்டத்துடைய ஆரோக்கியத்தை, உங்க ரசிகர்களோட நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச அக்கறையோ, ரெஸ்பான்சிபிலிட்டியோ உங்க கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இல்லையா? விஜய்க்கு இல்லையா? 8 மணி நேரம் நிக்கிறாங்கங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. விஜய் வந்து காலதாமதமா வராரு. அவர் தெரிஞ்சே வராரு. ஏன்னா
நாமக்கல்ல 8:45 அப்படின்னு உங்க அதிகாரப்பூர்வ சோசியல் மீடியா வலைதளங்கள்ல நீங்க சொல்றீங்க. நாமக்கல்ல 8:45 வருவாரு அப்படின்னு சொல்றீங்க. 3 to 10ன்னு கரூர்ல பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கே வருவாரு அப்படின்னு நீங்க வந்து அறிக்கை வெளியிடுறீங்க உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சே லேட்டா வரீங்க. 8:45க்கு இருக்க வேண்டிய இடத்துக்கு நீங்க 8:45க்கு தான் உங்க வீட்ல இருந்தே நீங்க கிளம்புறீங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு 4, 5 மணி நேரம் தாமதம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் நீங்க லேட்டா வரீங்க. இன்னொரு பக்கம் உங்க ரசிகர்களை சீக்கிரம் வர சொல்றீங்க. அப்போ இன் டோட்டல் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பக்கம் லேட்டா வரீங்க. ரசிகர்கள் சீக்கிரம் வராங்க. கிட்டத்தட்ட 8, 10 மணி நேரம் அவங்க வந்து சோறு தண்ணி இல்லாம அந்த கிரவுட்ல நிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உணவு, அவங்களுடைய அந்த குடிநீரை உறுதி செய்ய வேண்டியது எந்த கட்சியோட கடமை? அப்ப உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தலைமையில அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள வந்து நீங்க போட்டு, ஒரு வாலண்டியரிங் டீம் ஒண்ணு நீங்க ஏற்பாடு பண்ணி, இவ்ளோ பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ண தெரியுதுல்ல சார். அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம வாங்கி குடுத்து, அவங்களுக்கு ஒரு பேட்ஜ குடுத்து, அவங்கள கிரவுட ஆர்கனைஸ் பண்ண, கண்ட்ரோல் பண்ண நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல. பிரைவேட் ஜெட்டுக்கு லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல செலவு பண்ணி வர தெரியுது. லட்சக்கணக்குல, கோடிக்கணக்குல ஒரு பஸ்ஸுக்கு செலவு பண்ண தெரியுது. ப்ரொமோஸ்க்கு உங்களால செலவு பண்ண முடியுது. ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு தண்ணி பாக்கெட் குடுக்க உங்களால செலவு பண்ண முடியாதா சார்? அத்தன பேர் சோறு தண்ணி இல்லாம அங்க எல்லாரும் கடைய இழுத்து மூடிட்டாங்கங்க சார். ஏன்னா இவங்க வந்தா இவங்க எவ்வளவு அன்ரூலியா பிஹேவ் பண்றாங்க, எப்படி கடைகள்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அடிப்படை உணவுக்கும் தண்ணீருக்கும் கூட உங்களால ஏற்பாடு பண்ண முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு கட்சி கூட்டம் நடத்துறீங்க? அப்ப ஒரு இந்த வாலண்டரி குரூப்ப கிரௌட கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு முயற்சியே வந்து இவங்க தரப்புல இருந்து எடுக்கலல்ல. எல்லாத்துக்கும் காவல்துறை வந்து செய்யுமாங்க? கூடுற கூட்டத்துக்கு தண்ணி முதல் கொண்டு காவல்துறை குடுக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய அநியாயம்? 10,000 பேருக்கு மேல வருவாங்க. கூட்டம் வழி நெடுக நீங்க லைவ் போட்டுக்கிட்டு வரீங்க. லைவ்ல வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ராஜவேல் நாகராஜன் பேசுறாரு, அருண்குமார் பேசுறாரு, ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. பாருங்க கட்டுக்கடங்காத கூட்டம் விஜயை பார்க்க அலைமோதுகிறது அப்படின்லாம் நீங்க பேசுறீங்க. ட்ரோன் காட்சிகள் போடுறாங்க ஒரு மீடியால, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. அந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? இது எவ்வளவு ஆபத்துல கொண்டு போய் விடும்? அலை மோதுதுங்க கூட்டம். திஸ் இஸ் a recipe for imminent disaster அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதற்கு முன்னால நடந்த உங்க கூட்டத்திலே இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்திருக்குல்ல. இது அப்ப அதுல இருந்து விஜயோட நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? இது விஜயோட தாவேகா தரப்புல நடக்கிற இந்த ஒழுங்கின்மை தான் காரணமா பார்க்கப்படுதா? இல்ல விஜயும் ஒழுங்கினமா கண்டிப்பாங்க. தான் இருக்காரா? கண்டிப்பா, கண்டிப்பா. அவங்கள வந்து இவங்க வந்து இதத்தான் ஆரம்பத்துல இருந்தே நாம சொல்லிட்டு இருக்கோம். அரசியல் படுத்துங்க, அரசியல் படுத்துங்க. ரசிகர் கூட்டமா இருந்தீங்கன்னா இது ஆபத்தாக இருக்கும். இந்த கண்மூடித்தனமான பக்தி அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னாருங்க. அரசியல பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமான பக்தி, ஹீரோ வொர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அதுதானே நடந்திருக்கு. நீங்க அரசியல் படுத்த தவறிய காரணம் இன்னைக்கு 41 உயிர் பலியாயிருக்கு. சரி உயிர் போயிடுச்சுல்ல. நீங்க தானங்க மேடைக்கு மேடை பேசுற. உங்கள் விஜய் நான் வரேன். அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. பிரச்சனைன்னு வந்தபோது எங்க சார் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க? உங்கள் தாய்மாமன் நான், உங்கள் சகோதரன் நான், உங்கள் மகன் நான், உங்கள் அ ம ம அண்ணன் நான்னு நீங்க தானே சார் பேசுறீங்க. ஆமா, இந்த நிகழ்வை ஒட்டி பல பேர் தங்களோட அனுதாபங்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா தாவேகா தரப்புல வந்து எந்த ஒரு செய்தியும் வரல. ஒரு செய்தி வந்தது, பனையூர்ல அவரோட வக்கீலோட ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. நீதிமன்றத்துல நடத்த போறாங்க. அந்த நீதித்துறை நாடி ஒரு மனு ஒண்ணு குடுத்திருக்காங்க. அததாங்க இப்ப கூட என்ன பாருங்க அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பிரச்சனையில இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆறது? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆறது? நாளைக்கு என் மேல கேஸ் போட்டாங்கன்னா, அதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? நான் எப்படி பாதுகாப்பா இருக்கிறது? அப்படிங்கிறதுல தான் அவருடைய கவனம் இருக்கே தவிர, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம களத்துல வந்து நிக்கணும்னு அவர் கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா? இங்கேருந்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க 30 பேர் இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு செய்தி தெரியாம இல்ல, உங்களுக்கு செய்தி தெரியுது. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பயந்து ஓடுறீங்க. ஃப்ளைட்ல போய் சென்னையில இறங்குனே உங்களுக்கு உண்மையிலேயே வருத்தம் இருந்ததுன்னா, சென்னையில இருந்து இறங்குன அந்த விஷுவல்ஸ் வருதுங்க. இறங்கி நின்னு சிரிச்சு சந்தோஷமா செல்ஃபி எடுத்துக்கிட்டு போறாருங்க அவரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் களத்துல வந்து அமைச்சர்கள்ல இருந்து, முதலமைச்சர்ல இருந்து எல்லாரும் களத்துக்கு வந்து இந்த செய்திகள்லாம் வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு பதிவு வருதுங்க. மனசு நொறுங்கி போயிட்டேன், இடிஞ்சு போயிட்டேன். நொறுங்கி போனவர், இடிஞ்சு போனவர் செய்யற செயலாங்க இது. சரி நீங்க வர முடியல, நீங்க வந்தா கூட்டம் கூடிடும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா,
உங்க அடுத்த கட்ட தலைவர்கள் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? ஆதவர்ஜுனா எங்க போனாரு? புஷி ஆனந்த் எங்க போனாரு? ராஜவேல் நாகராஜன் எங்க போனாரு? அருண்குமார் எங்க போனாரு? மேடையில பேசுறீங்கல்ல வாய்க்கிழிய. ஒரு அஜித் குமார் செத்த போது ஒரு மேடைய போட்டு காவல்துறை அராஜகத்தால் மரணித்தவர்கள் அப்படின்னு வரிசையா கொண்டு வந்து ஒரு 10 குடும்பத்தை நிறுத்தி வச்சு பேச தெரிஞ்சதுல உங்களால? முதல்வர் சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டாங்கல்ல, அந்த குறைஞ்சபட்ச சாரி கூட உங்களால கேட்க முடியலைங்க இந்த வருஷம், இந்த நிமிஷம் வரைக்கும். பணம் என்னங்க பெரிய பணம், நான் பார்க்காத பணமா அப்படின்னு பேசுங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த உயிர் திரும்பி வந்துருமா? உங்க சொத்தையே எழுதி கொடுத்தா கூட அந்த போன உயிர் திருப்பி கொண்டு வர முடியுமாங்க? அதனால ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, பேசுறது ரொம்ப ஈஸி. இந்த பஞ்ச் டயலாக் பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பிரச்சனைன்னு வந்துட்டா கோழை மாதிரி பின்முதுக காட்டிக்கிட்டு ஓடக்கூடாது. நின்னு தைரியமா அதை ஃபேஸ் பண்ண தெரியணும். கூட்டத்தை கூட்ட தெரிஞ்ச உங்களுக்கு அந்த கூட்டத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் திராணியும் இல்லைன்னா யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ லீடர். ஒரு இந்த நிகழ்வை குறித்து பல கருத்துக்களும் பல அறிக்கைகளும் நம்ம பார்த்துட்டோம். அது நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு பக்கம் வந்து தமிழக அரசாங்கம், அதாவது காவல்துறை மீதோ தமிழக அரசாங்கம் மீதோ மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தாவேகாவை பார்த்து அஞ்சுகிறதா இந்த திமுக? ஏன் இன்னும் விஜய் கைது செய்யப்படவில்லை? நம்ம ஆந்திராவில பார்த்த ஒரு நிகழ்வை, ஒரே ஒரு உயிருக்கு அந்த ஆந்திர முதலமைச்சர் அந்த நடிகரை கைது செய்ய ஆணையிட்டாரு. ஆனா இந்த பக்கம் 41 உயிர்கள் பலியா இருக்கு. ஏன் அஞ்சுகிறாங்க? இந்த 41 உயிர்களுக்கு யார் அஞ்சுகிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த தாவேகா தற்குறிகள் சொல்ற விஷயங்க. இப்ப உடனடியா போய் விஜய கைது செஞ்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அதுக்கும் திமுக காழ்ப்புணர்ச்சி. பாருங்க, இத வந்து தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு யூஸ் பண்றாங்க. உடனே எந்தவித விசாரணையும் இல்லாம, எந்தவித தரவுகளும் இல்லாம விஜய போய் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு இதே கூட்டம் பேசும். வேண்டாதவன் கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குத்தம்னு ஊடகங்களும் சரி, தாவேகா தரப்பினரும் சரி பேசத்தாங்க செய்வாங்க. நடவடிக்கை எடுத்தா காழ்ப்புணர்ச்சி அப்படிம்பாங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா பயந்து ஒதுங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஒரு குழுவை வந்து அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. நாங்க இதுல எதுவும் சொல்லல. அவங்க விசாரிச்சு சொல்லட்டும். அப்ப உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியட்டும். ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்கள் வெளியில வரும்பொழுது அதை வைத்து முறையான நடவடிக்கை என்ன அரசு எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. அப்போ நீங்க விமர்சனம் பண்ண முடியாது. அப்ப நீங்க கேள்வி கேட்க முடியாது. நீங்க வந்து சம்பவம் நடந்த சில மணி நேரங்கள்ல விஜயை அரெஸ்ட் பண்ணிருந்தா அது இன்னும் எவ்வளவு பெரிய கலவரத்துல கொண்டு போய் விட்டுருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த தற்குறி கூட்டம் செந்தில் பாலாஜி ஏன் போனாருன்னு கேட்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டம் விஜய் ஏன் வரல அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுக்கு சிந்தனை தெளிவு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க போய் விஜய கைது பண்ணீங்கன்னா அது இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கோம், எவ்வளவு பெரிய கலவரம் நடந்திருக்கும், எவ்வளவு உயிர் போயிருந்திருக்கும். அப்பவும் இந்த அரசாங்கத்தை தானே குத்தம் சொல்லுவீங்க. அப்போ ஒரு விஷயத்துல முறைப்படி ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை இந்த அரசாங்கம் தெளிவா செஞ்சிருக்கு. களத்துல போய் நிக்கிறாங்க. பிரச்சனை நடந்த போது காவல்துறை தான் விஜய் வந்து அந்த இடத்துல இருந்து நீங்க நகர்ந்துருங்க, விஜய் வந்து ஒரு குறிப்பிட்டு பேசினா இல்ல நான் இங்கதான் இருக்க போறேன், சோக சம்பவம் நடந்துருச்சு, நான் இங்க இருந்து பாக்குறேன்னு சொன்னதாகவும், காவல்துறை தரப்புல நீங்க இருந்தா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், நீங்க கிளம்பிடுங்க ஒரு பதிவை அது உண்மையாகவே இருக்கட்டும். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது அவங்களை சந்திச்சு அதை சொல்லிட்டு அந்த விளக்கத்தை சொல்லிட்டு அவர் சென்னைக்கு போயிருக்கலாம் இல்லங்க. இல்லங்க, நான் இங்க இருக்கணும்னு தான் நான் விருப்பப்படுறேன், நான் இங்க இருக்கணும்னு தான் சொன்னேன். ஆனா அரசு தரப்புல இருந்து காவல்துறையில இருந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க இங்க இருந்தா இன்னும் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. என்ன சென்னைக்கு போக சொல்லி காவல்துறை தான் சொன்னாங்கங்க. அவங்க சொல் பேச்ச கேட்டுதான் நான் போறேன். எனக்கு நீங்காத வருத்தம் இருக்கு. நான் இப்ப ரொம்ப சோகத்துல இருக்கேன். இப்ப நான் பேச விரும்பல. கண்டிப்பா நான் பிரஸ்ஸ சந்திச்சு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நிலைமைய புரிஞ்சுக்கங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுறதுக்கு என்னங்க குறைச்சல் அவருக்கு? மேடையில ஏறி பஞ்சு டயலாக் பேச தெரியுது இல்ல? 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு பாட்டு பாட தெரியுது இல்ல? இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு போறதுக்கு என்னங்க கஷ்டம் அவருக்கு? சம்பவம் நடந்து 48 மணி நேரம் ஆகுது. இன்ன வரைக்கும் பிரஸ் சந்திச்சு ஒரு பொறுப்பான ஒரு பதில சொல்ல முடியல அவரால. ஒரு காணொளி கூட போட முடியலங்க. பிரஸ் சந்திக்க வேண்டாம், ஒரு காணொளியாவது போடலாம்ல, ஏங்க போட முடியல? அப்ப இதெல்லாம் வந்து வெட்டி சாக்கு. இதெல்லாம் இவரை காப்பாத்துறதுக்காக தாவேகா தரப்பில இருந்து சொல்லப்படக்கூடிய பொய்கள். இன்னைக்கு நிர்மல்குமார் கிட்ட கேக்குறாங்க, பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்கங்க, மத்த கட்சி ஆளுங்க எல்லாம் களத்துல வந்து நின்னு வேலை செய்யறாங்களே, தாவேகா தரப்புல இருந்து யாருமே அங்க காணுமே அப்படின்னு கேட்டா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட மனசுல கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம சொல்றாரு, இல்ல நாங்க கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கோம், கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கறத பாத்துட்டு நாளைக்கு நாங்க களத்துக்கு வருவோம். எப்போ?
செத்தவங்களை எல்லாம் கொண்டு போய் எரிச்சதுக்கு அப்புறம் நீங்க களத்துக்கு வருவீங்களா? வந்து என்ன கிழிக்க போறீங்க நீங்க? நம்ம நம்ம இதுதான் இந்த பொறுப்பான ஒரு கட்சி நீங்க இந்த தலைவர்கள் விஷயத்தை சொல்ற ஒட்டி பதிலா? நீங்க பேசின இந்த விஷயத்தை ஒட்டி ஒரு காணொளி தாவேகா தரப்புல இருந்து அவங்க சமூக தளத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஆஹ் அன்னைக்கு தளபதி ஸ்டாலின் வந்தாரா, கள்ளக்குறிச்சிக்கு வந்தாரா, அங்க இதே போல தானே மரணங்கள் பல பன்மடங்கா இருந்தது, அன்னைக்கு ஸ்டாலின் ஏங்க, வந்தாரா, இன்னைக்கு விஜய் அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு கேட்கறீங்களே என்ற ஸ்டாலின் ஒரு கேள்வி சரி, இருக்கு. கரெக்ட். அன்னைக்கு ஸ்டாலின் வரல. சரி, உங்க ஆர்குமெண்ட்டுக்கே நான் வரேன். அன்னைக்கு ஸ்டாலின் வரல. நீங்க தானே சார் மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்றீங்க. நீங்க தானே தமிழ்நாட்டு மக்களுக்கே 6 மாசத்துல நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், திராவிட கட்சிகளுக்கு நான் மாற்று, நான் தான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், நான் கழட்டிட போறேன், புடுங்கிட போறேன், நீங்க தானே பேசுறீங்க. அப்புறம் ஏன் சார் பயந்து ஓடுறீங்க? வர வேண்டியதானங்க களத்துக்கு. என்ன பயம்? உங்க உயிர் மேல உங்களுக்கு பயம் இருக்குல்ல, உங்க பாதுகாப்பு தானே உங்களுக்கு பிரதானமா இருக்கு. இன்னைக்கு நீங்க யார குற்றம் சொல்றீங்களோ அதே ஸ்டாலின் இரவோடு இரவா வந்து கரூருக்கு வரல, 2 மணிக்கு வராருல்ல அவரு. 70 வயசுக்கு மேல ஆறுதுங்க அவருக்கு. கிளம்பி வரல அவரு தைரியமா. உங்களுக்கு என்ன சார் பயம்? சரி, நீங்க வர முடியல. இந்த வளர்ந்து கெட்டவன் ஒருத்தர் இருக்கானே ஆதவர்ஜுனாரு, எங்க சார் போனான் அவன்? ஒரு பேனா வச்சு சுழட்டி சுழட்டி இன்டர்வியூ கொடுப்பான்ல, வியூக இல்ல, வகுப்பாளர் அப்படின்னு போட்டுக்கு தெரியுதுல்ல. எங்க போச்சு உங்களோட வியூகம் எல்லாம்? தாவேகாவுல சப்தகான்னு இரண்டாம் அடங்கி கட்ட தலைவர் மீண்டும் யாருமே போய் இல்லையோ? பதுங்கிக்கிறீங்க, ஒளிஞ்சுக்கிறீங்க. தாவேகாவுல தாவேகாவுல இரண்டாம் கட்ட தலைவர் ஒரு ஊடகத்தை சந்திக்கிற அளவுக்கு யாருமே இல்லையோ அங்க? யாருமே இல்லைங்க. அவங்க எல்லாம் விஜய ஒரு வியாபார பொருளான்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா? இவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து சர்க்கஸ்ல இருக்கிற சிங்கம் மாதிரி. ஊர் ஊரா கூட்டிட்டு போய் சர்க்கஸ் சிங்கத்தை வேடிக்கை காட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஊர் ஊரா போய் மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு, "தா பாருங்க சர்க்கஸ் சிங்கம், தா பாருங்க சிங்கம்" அப்படின்னு சொல்லி வேடிக்கை காட்டுற ஒரு கூட்டம். அது மூலமாக அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு கூட்டம். இவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை வாக்காளர்களா பார்க்கல. முதல்ல மக்களாவே பார்க்கல. முதல்ல அரசியல் தலைவர்கள் மக்கள மக்களா பார்க்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்னன்னா, வாக்காளர்கள் அப்படிங்கிற தாண்டி ஒரு கன்சியூமர்ஸா பார்க்கறாங்க அவங்க. விஜய வச்சு வியாபாரம் பண்ணணும்னு தேடுறாங்க. அந்த வியாபாரத்துக்கான கன்சியூமர்ஸா இங்க இருக்கக்கூடிய மக்கள பார்க்கறாங்க. அப்படி அரசியல் வியாபாரம் செய்றவனுக்கு கன்சியூமர் பற்றிய நலன் வந்து பெரிய பிரதானமாக இருக்காது. முதல்ல அத தெரிஞ்சுக்கங்க. எப்போ அரசியல ஒருத்தன் வியாபாரமா பார்க்கறானோ, அவனுக்கு கன்சியூமர் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நம்ம ப்ராடக்ட் நம்ம வித்துட்டோமா? அவ்வளவுதான். அப்படிங்கிற வியாபார நோக்கம் தான். நமக்கு லாபம் வருதா? அப்படிங்கிற நோக்கத்துல தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட அரசியல் தான் இன்னைக்கு கடந்த சில சில வருடங்களாவே அப்படிப்பட்ட அரசியல் தான் வந்து இன்னைக்கு நாடளவுல இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல்வாதிகளும், சமூக இன்ஃபுளுசர்ஸும் யாருன்னு பாருங்க. அண்ணாமலை, பாண்டே போன்ற வகையறாக்கள். அண்ணாமலை வந்து எக்ஸ் போலீஸ் ஆபீசர். வெக்கமா இல்ல அந்த ஆளுக்கு? விஜய் லேட்டா வந்ததுல என்ன தப்புன்னு கேக்குறாருங்க அவரு. காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறாரு. காவல்துறைக்கு வந்து நீங்க காவல்துறை மேலயும் எனக்கு விமர்சனங்கள் இருக்கு. 10,000 பேர் வர்றாங்க, அவன் தான் புத்தி கெட்டத்தனமா சொல்றானா? நீங்க பார்த்திருக்கீங்கல்ல. இது போன்ற நிகழ்வுகள் இதுக்கு முன்னாலே இந்த கூட்டம் வந்து இந்த கட்சி நடத்தி இருக்குல்ல. அங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருக்க கூடாதா? முதல்லயே ஏன் சார் பர்மிஷன் குடுக்குறீங்க? சரி, பர்மிஷன் குடுத்துட்டீங்க. 10,000க்கு மேல 20,000 பேர் வந்தா சரி. அதுக்கப்புறம் நீங்க தடை போட்டிருக்க வேண்டியது தானே. இதுக்கு மேல கூட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. நாமக்கல்ல இருந்து பின்தொடர்ந்து 5,000 பேர் வராங்க. அவங்கள அங்கேயே தடுத்து நிப்பாட்டி இருக்க வேண்டியது தானே. எதுக்கு கரூருக்கு வரீங்க? அங்கேயே கலைச்சு போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. இவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு நீங்க காலம் கடந்து வரீங்க. நீங்க பேச உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்ப வேண்டியது தானங்க. என்ன பயம் உங்களுக்கு? விமர்சனம் பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போட்டுங்க. சட்ட ரீதியா சந்திங்க. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா 2 தரப்பு வாதமும் வெளியில வரும்ல. அப்ப உண்மை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும்ல. அவனுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அவனுக்கு தான் கவலை இல்ல. ஆனா நாம அப்படி இருக்க முடியாதுல்ல. இதே மேடையில காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு விஜய். 800 மீட்டருங்க. அந்த மெயின் ரோட்ல இருந்து பேசுற இடத்துக்கு வரதுக்கு வெறும் 800 மீட்டர். அந்த 800 மீட்டர் நான் கடந்து வந்ததுக்கு நான் காவல்துறைக்கு நன்றி சொல்றேன். அவங்க இல்லன்னா என்னால வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அவரு. இன்னைக்கு பிரச்சனைன்னு வந்தோனே அதே காவல்துறையை குற்றம் சொல்றாங்க. ஆம்புலன்ஸ போக விடாம பிரச்சனை பண்றாங்கங்க. விரக்தியின் உச்சியில காவல்துறையில இருக்கிறவரு கைய எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு. அங்கங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீ பைத்தியக்கார மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நகர்றா அப்படின்னு சொல்லி தள்ளுறாரு. உடனே லத்தி சார்ஜ் நடந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சொல்றாரு. விஜய காப்பாத்துறதுக்கு எவன் வரான்னு பாருங்க. அண்ணாமலை, பாண்டே போன்ற வகைராக்கள் வராங்க.
அப்ப எங்க இருந்து விஜய்க்கான ஆதரவு வருது? இப்ப விஜய்க்கு வந்து அண்ணாமலை பேசுறாரு சிபிஐ என்கொயரி வேணும்னு. அதையே தான் விஜய் வந்து கோர்ட்டுக்கு போய் கோரிக்கையா வைக்கிறாரு. அப்போ மோடி அப்படிங்கிற டாடி காப்பாத்துவாரு அப்படிங்கிற திமிர்ல தானே இவங்க இருக்காங்க. அதுக்காக தானே வாய்மொழி அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் டெல்லியில இருந்து. நீ எதுவும் பேசாதப்பா, போய் பழியூர்ல பதுங்கிக்கோ. ஒரு வாரத்துல இதெல்லாம் நாங்க வந்து பேசி எல்லாத்தையும் நாங்க சால்வ் பண்ணிடுறோம். விஜய்க்கான அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து ஆதவ் அர்ஜுனாவோ, புஷி ஆனந்தோ கிடையாது. விஜய்க்காக உண்மையால் களமாடக்கூடியவர்கள் வந்து பாஜக காரர்கள். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. மண்டை மேல இருக்கிற கொண்டைய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மறைக்க முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக விஜய காப்பாத்த முயற்சி பண்றது பாஜக. இப்ப அடுத்த கட்ட பயணமா தாவேகா தரப்புல வந்து நீதித்துறை நாடி இருக்காங்க. அதுவும் குறிப்பா நீதியரசர் தண்டபாணியோட அந்த பெஞ்ச் தான் இந்த விசாரணையை நடத்த போகுது. ஒரு 2 மணி அளவு நடக்க போகுது. இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க தாவேகா தரப்புல? அதே போல தமிழக அரசும் இதை எப்படி பார்க்க போறாங்க? அவங்களோட தரப்புல அரசியல் எப்படி இருக்கும்? விஜய் எப்படி இத நகர்த்துவார்? எல்லாருமே வந்து தே வாண்ட் டு சேவ் தேர் ஸ்கின். லெட் அஸ் பி வெரி ஃபிராங்க். இப்ப தமிழ்நாடு அரசு வந்து முதல்வர் ரொம்ப தெளிவாக அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில வந்து ஒரு குழுவ ஒரு நபர் குழு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறார்னா, இதுல வந்து எந்த அரசியல் தலையீடும் இல்ல. திமுக காழ்ப்புணர்ச்சியில விஜய பழிவாங்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி போடணும் அப்படிங்கறது அவர் தெளிவா இருக்கிறார். ஒரு அரசு என்ன பண்ணணுமோ அதை முறைப்படி பண்ணுவோம். அந்த ரிப்போர்ட் வந்தது. அதுல வந்து இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற லெவல்ல அவர் நிக்கிறார். இன்னைக்கு நீங்க எதுக்கு சிபிஐ என்கொயரிக்கு போறீங்க? உங்க மேல உண்மையிலேயே தப்பு அவங்க இல்ல. சதி இது பெரிய சதின்னு தானே போயிருக்காங்க. சரி சார், நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு வந்து உங்கள் மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க எந்த தவறும் செய்யல. நாங்க எல்லாம் சரியா தான் செஞ்சோம். இது திமுக நாடகம் ஆடுது, காழ்ப்புணர்ச்சியில பண்ணுது, போலீஸ் வந்து சரியா ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற உங்க விமர்சனங்கள் மீது உங்களுக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்ததுன்னா, அருணா ஜெகதீசன் அறிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேங்க. எதுக்கு அவசர அவசரமா சிபிஐ வேணும்னு ஏன் கேக்குறீங்க? என்ன அச்சுறுத்தல் உங்களுக்கு? அப்ப அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்ல என்ன உண்மை வெளியில வந்துரும்னு நீங்க பயப்படுறீங்க? வெளிப்படையாக தெரியுதுங்க. இதெல்லாம் வந்து நம்ம மூடி மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. எத்தனை காணொளிகள், எத்தனை பேர் சம்பவத்துல இருந்த அங்க இருந்த களத்துல இருந்த எத்தனை பேர் பேசுறாங்க? களத்துல இருந்த எவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் பதிவு பண்றாங்க. ஒருத்தர் அழுதுகிட்டே பதிவு பண்றாருங்க. கண்ணுக்கு முன்னால ஒரு குழந்தை, என் புள்ள வயசுல இருக்கவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு அவரால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. இதெல்லாம் டிராமாவா? இதெல்லாம் நடிப்பா? உண்மையிலேயே உணர்ந்து அந்த வலியும் வேதனையும் உணர்ந்து தானங்க அவங்க பேசுறாங்க. அவ்வளவு வீடியோஸ் இருக்கு, அவ்வளவு ஆதாரம் இருக்கு. நீங்க எங்கெல்லாம் தவறிட்டீங்க அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஓரம் கட்டிட்டு இது திமுக செஞ்ச சரி, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னா அது பச்சை அயோக்கியத்தனம் இல்ல? அதற்கு உங்களுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுது. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, விஜய யார் களத்துல இறக்கி விட்டாங்க, விஜய்க்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது விஜய காப்பாத்துறதுக்கு யார் துடிக்கிறாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது ஒரு தவறான ஒரு அரசியலை வந்து தமிழ்நாட்டுல உருவாக்கிட்டு இருக்குங்க. எப்படி மோடிக்கு ஒரு கண்மூடித்தனமான பக்தர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்களோ, மோடி என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் மோடிக்கு முட்டு கொடுக்க ஒரு கூட்டம் இந்திய அளவுல இருக்கோ, அதே மாதிரி ஒரு தற்குறி கூட்டத்தை தமிழ்நாட்டுல உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேங்க. 2 நாள் முன்னால கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மேடையில ஏறி பேசியவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள். அடுத்த கட்ட வாழ்க்கையில படிச்சு எப்படி முன்னேறணும், என் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு தெளிவாக உழைக்கக்கூடிய ஒரு 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 தலைமுறையை வந்து உருவாக்கி இருக்கு இந்த அரசு. அந்த மேடையில முதல்வர் சொல்றாரு, இந்த நிகழ்ச்சியை நடத்தியதின் நோக்கமே அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையை இன்ஸ்பயர் பண்ணணும், படிக்கணும், படிப்பை விட்டுறாதீங்க, வேலைக்கு சேர்ந்தா கூட பேரலா பிஜி படிங்க, கல்வி ஒன்றுதான் உங்களை முன்னேற்றும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தலைவரா இல்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு மேடையில உட்கார்ந்து டான்ஸ் ஆடி இருக்கக்கூடிய கூட்டத்தை உசுப்பி விடுறவர் தலைவரா? நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. பார்க்கும் தோழர், நம்ம விஜயோட அரசியல உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கோம். என்ன அறிக்கை கொடுக்க போறாரு, இல்ல பிரஸ் அட்ரஸ் பண்ணுவாரா? காலம் பதில் சொல்லும். உங்க நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ தோழர்.